உமது கோலினால் மே தொருளோம், உமது கோலினால் மே தொருளோம், உமது கோலினால் மே தருளோம், உமது கோலினால் மே தருளோம். இன்றைக்குள்ள செய்திக்கு வேத பாடத்துக்கு தலைப்பு, போதகரே அடையாளம் என்ன? மாஸ்டர் வாட் சைன்? சில மொழிபெயர்ப்பில் டீச்சர் வாட் சைன்? இன்னும் சொல்லப்போனால் டாக்டர். டாக்டர் என்றால் மருத்துவர் என்ற நிலையில் அல்ல, கற்று தேறினவர். டாக்டரேட். டாக்டர் என்றால் முனைவர், கற்று தேறினவர். டாக்டர் வாட் சைன் அப்படின்னு கேட்குறாங்க. இன்றைக்கு அநேகர் அதான் கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. லூக்கா 21 அதிகாரம், லூக் சாப்டர் 21 7ஆம் வசனம் வாசியுங்கள். லூக்கா 21:7. அவர்கள் அவரை நோக்கி, சீஷர்கள், அப்போ சீஷர்கள் இயேசுவை நோக்கி, போதகரே போதகரே இவைகள் எப்பொழுது சம்பவிக்கும்? ஐயா முனைவரே, சார், டீச்சர், இவைகள் எப்பொழுது சம்பவிக்கும்? இவைகள் சம்பவிக்கும் காலத்துக்கு அடையாளம் என்ன என்று கேட்டார். இவைகள் சம்பவிக்கும் காலத்துக்கு அடையாளம் என்ன என்று கேட்டார்கள். அதே மத்தேயு 24 அதிகாரம் 3ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். பின்பு அவர் ஒலிவ மலையின் மேல் உட்கார்ந்திருக்கையில் சீஷர்கள் அவரிடத்தில் தனித்து வந்து, அந்த சீஷர்கள் அவரிடத்தில் தனித்து வந்து, இவைகள் எப்பொழுது சம்பவிக்கும்? இவைகள் எப்பொழுது சம்பவிக்கும்? உம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன? உம்முடைய வருகைக்கு அடையாளம் என்ன? எங்களுக்கு சொல்ல வேண்டும் என்றார். உலகத்தின் முடிவுக்கு அடையாளம் என்ன? எங்களுக்கு சொல்ல வேண்டும் என்றார்கள். 3ஆம் வசனம் திரும்ப வாசிங்க. பின்பு அவர் ஒலிவ மலையின் மேல் உட்கார்ந்திருக்கையில், அவர் ஒலிவ மலையின் மேல் உட்கார்ந்திருக்கையில். இதுதான் இயேசு கிறிஸ்துவனுடைய ஒலிவ மலை பிரசங்கம் என்று பொதுவாக நம்ம சொல்வதுண்டு. நம்முடைய வேதத்தில் பதிவு செய்யப்பட்டபடி இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் இருக்கும்போது செய்த கடைசி பிரசங்கம். அவருடைய முதல் பிரசங்கம் மலை பிரசங்கம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம், சர்மன் ஆன் த மவுண்ட். இதுவும் மலை பிரசங்கம் தான். ஆனால் குறிப்பாக அந்த மலையினுடைய பெயர் கொடுக்கப்பட்டிருக்கிறது ஒலிவ மலை பிரசங்கம். அவருடைய முதல் பிரசங்கம் பண்ணும்போது ஒரு சில சீடர்கள் 4-5 பேர் இருந்திருக்கலாம் என்று வேத பண்டிதர்கள் சொல்லுகிறார்கள். இந்த கடைசி பிரசங்கத்தை இயேசு செய்யும்போது ஆயிரக்கணக்கான மக்கள் அவரோடு கூட இல்லை. ஒரு 11 பேர், யூதாஸ் காரியத்தும் போய்விட்டான், ஒரு 11 பேரை உட்கார வைத்து, இப்படி ஒரு திரள் கூட்டமான ஜனம் கூட இல்லை, ஒரு 11 பேரை உட்கார வைத்து இயேசு அவர்களுக்கு இந்த பாடத்தை சொல்லி கொடுக்கிறார். இதுதான் இயேசு கிறிஸ்து பூமியில் இருக்கும்போது செய்த கடைசி பிரசங்கம். குறித்து கொள்ளுங்க, மத்தேயு இந்த பிரசங்கத்தை 2 அதிகாரங்களில் பதிவு செய்கிறார். மலை பிரசங்கத்தை 5, 6, 7, மத்தேயு 3 அதிகாரங்களில், மத்தேயு 5, 6, 7. அவருடைய கடைசி பிரசங்கம் ஒலிவமலை பிரசங்கத்தை மத்தேயு 24, 25. The Olivet Discourse is recorded in Matthew in 2 chapters. பிரியமானலே, மார்க்கு ஒரு முழு அதிகாரம் 13ஆம் அதிகாரத்தில் இந்த ஒலிவமலை பிரசங்கத்தை பதிவு செய்கிறார். லூக்காவும் அதே போல் ஒரு முழு அதிகாரம் எடுக்கிறார். லூக்கா 21ஆம் அதிகாரம் முழுவதிலேயும் இந்த ஒலிவமலை பிரசங்கத்தை பதிவு செய்கிறார். இது இயேசு கிறிஸ்துடைய ஊழியத்தினுடைய கடைசி நாட்கள். லூக்கா 19ஆம் அதிகாரத்தில் இயேசு கிறிஸ்து எருசலேமுக்குள்ளே பவனியாக வர்றார். அவர் எருசலேமில் வரும்போது தான்
அவங்கெல்லாம் அங்கே ஓசன்னா ஓசன்னா ஓசன்னான்னு சொல்லி கத்துறாங்க. சகரியாவில் சொல்லப்பட்ட தீர்க்கதரிசனம் நிறைவேற அவர் கழுதையின் மேலே அவர் எருசலேமுக்கு பவனியாக வர்றாரு. இன்றைக்கு நிறைய சபைகளில் அதை பாம் சண்டேம்பாங்க. ஆனால் அநேக வேத பண்டிதர்கள் அது ஞாயிற்றுக்கிழமை நடந்திருக்க முடியாது, ஏன்னா அவர் பெத்தானியிலேருந்து எருசலேமுக்கு வரணும். இது ஞாயிற்றுக்கிழமை நடக்குன்னா சனிக்கிழமை ஓய்வு நாள், அதனால் அவர் வந்திருக்க முடியாது, இது திங்கக்கிழமையோ வேறு கிழமையால் தான் இருந்திருக்கணும் அப்படிங்கிறாங்க. ஆனால் பாரம்பரியத்தில் இது ஒரு பாம் சண்டே அப்படின்னு சொல்லி எல்லாம் ஓசன்னாங்கிறாங்க. ஓசன்னான்னா வேறு ஒன்றும் இல்லை, சேவஸ்னம், எங்களை காப்பாற்றி ஒரு திரள் கூட்டம் ஒரு பின்னால் போக ஆரம்பிச்சிருச்சு. 3 பக்கத்தில் யூத ஜனங்கள் நெருக்கப்படுறாங்க. ஒன்று ரோமர்கள், இவங்களை அடிமையாக வச்சுருக்காங்க. வானா வரணும், போனா போகணும். சிரேனி ஊரனக்கையா இந்த சிலுவையை தூக்குடா அப்படின்னா தூக்கி தான் ஆகணும். நான் ஏன் தூக்கணும் அப்படிலாம் கேட்க முடியாது. போய் இந்த லெட்டர் அங்கே கொடுத்துட்டு வா, அடுத்த போஸ்ட்டில் கொண்டு கொடு அப்படின்னு 1 மைல் தூரம் போக அவன் சொன்னால் இவன் ஓடி தான் ஆகணும், இவன் யாராக இருந்தாலும் சரி. அப்படி ஒரு அடிமைத்தனத்தில் இருக்காங்க ரோமர்களுக்கு. சிலுவையை தூக்குனா தூக்கணும். பிரியமானவர்களே, இன்னொரு பக்கம் பரிசேயர் வேத பாருங்க, ஆகுன்னா இது சட்டம் அது சட்டம், நீ கோயிலுக்கு வரலாம், நீ கோயிலுக்கு வரக்கூடாது, நீ இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும். தாங்க முடியலை ஜனங்களால். அடி கல்லெறிஞ்சு கொல்லு, ஊருக்கு வெளியே வச்சிரு, கிணத்துல தண்ணி எடுக்கக்கூடாது. இன்னொரு பக்கம் ஏரோதியருடைய ஆளுகை, யாரா எங்களை காப்பாற்றுவா, சேவஸ் நோ அப்படின்னு. வேற ஒன்றும் இல்லை, ஓசனா இப்போ எங்களை காப்பாற்றணும். அவங்கெல்லாம் எதிர்பார்த்த மாதிரி ஒரு எந்த புரட்சியும் உண்டாக்கலை. அதனால தான் அதே கூட்டம் நேற்று ஓசன்னான்னு பாடின கூட்டம் ஒரு வாரத்துக்குள்ளே அவரை சிலுவையில் அறியும். ஏன்னா அவங்க நினச்ச மாதிரி ஒரு ஒன்றும் புரட்சியெல்லாம் உண்டாக்கலை. இதுக்கு பதிலாக பரபாஸே பெட்டர், ஏசுவா பரபாஸானா பரபாஸ் பெட்டர் அப்படின்னு எங்களுக்கு பரபாசை விடுதலையாக்கும், இவரை சிலுவையில் அறியும் கத்துறாங்க. அவ்வளோதான், அது வேறு ஒன்றும் அது பெருசு. இப்போ ஓசன்னான்னு பவனி வந்தாங்கன்னா இன்றைக்கி நிறைய அரசியல் தலைவர்கள் போகும்போது ரோட் ஷோ நடக்குது. அவர் காரனுக்கு பின்னாலேயே ஓடுறாங்க, முன்னால் ஓடுறாங்க, பின்னால் ஓடுறாங்க, சைட்லெல்லாம் நின்று முழக்கங்களை எழுப்புறாங்க. அதே தான், இட் வாஸ் அ ரோட் ஷோ. அவர் ரோட்டில் பவனியாக போகிறாரு, 2 சைடு நின்று ஓசனான்னு கத்துனாங்க. அந்தந்த கட்சி தலைவர் போகும்போது அந்த ஸ்லோகனை சொல்லி கத்துற மாதிரி. குறிப்பாக அதில் வேறு ஒன்றும் கிடையாது. பிரியமானவர்களே, 20வது அதிகாரத்தில் இயேசு கிறிஸ்து அங்கே எருசலேம் தேவாலயத்தில் அவருடைய சொற்பொழிவுகள், டிஸ்கோர்சஸ், கலந்துரையாடல்கள் இதெல்லாம் குறித்து 20ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். 21ஆம் அதிகாரத்தில் அங்கே தேவாலயத்தில் அந்த காணிக்கை பெட்டி மேலே இருக்கிறாரு. அந்த விதவை காணிக்கை போட வர்றாங்க. அதை பார்த்துட்டு இவர் தன்னுடைய கருத்தை தெரிவிக்கிறாரு. இதெல்லாம் அந்த கடைசி நாட்களில் நடக்குது. அப்போ சீஷர்கள் அந்த தேவாலயத்தை அவருக்கு சுட்டி காட்டுறாங்க. ஏன்னா சாலமோன் ரொம்ப மகிமையாக அந்த தேவாலயத்தை கட்டியிருந்தார். அந்த தேவாலயம் நேபுகாத்நேச்சாருடைய நாட்களில் தரை மட்டாமல் இடிக்கப்பட்டு போச்சு. இப்போ செருபாபேலுடைய நாட்கள், இயேசு வருவதற்கு ஒரு 500 ஆண்டுகளுக்கு முன்பாக செருபாபேலுடைய தலைமையில் மீண்டுமாக தேவாலயம் கட்டப்பட்டது. ஒரு 100 ஆண்டுகள் கழித்து நெகேமியாவுடைய நாட்களில் எருசலேம் திரும்ப புதுப்பிக்கப்பட்டது. இதெல்லாம் வரலாறு. இப்போது ஏரோது அதை ரினோவேட் பண்ணுறான். 500 வருஷம் ஆகிப்போச்சு. ரினோவேட் பண்ணும்போது ரொம்ப அழகாக ஜனங்களுடைய காணிக்கை, தர்ப்பணங்கள் இதெல்லாம் வச்சு, வைரங்கள், முத்துக்கள், விலையேறப்பெற்ற கற்கள்லாம் வச்சு ரொம்ப அழகாக ஏரோது ரினோவேட் பண்ணியிருக்கிறான். ஆனால் அநேக காரியங்கள் ஆகம விதிகளுக்கு படி, சாலமோன் கட்டினது ஆகம விதிகளின்படி. ஆனால் இந்த கோயிலில் ஆகம விதிகளுக்கு மாறாக புறஜாதியாருக்குன்னு கொஞ்சம் இடம், ஸ்திரீகளுக்குன்னு கொஞ்சம் இடம், இப்படியெல்லாம் கொஞ்சம் வச்சு புதுசாக நல்லா கட்டியிருக்கு. இவன் வர்றவங்கெல்லாம் அந்த ஆலயத்தை சுற்றி பார்க்குறாங்க. வெளியூர்லேருந்து வர்றவங்க இந்த ஆலயத்தை அப்படி சுற்றி பார்ப்பாங்க. அப்படி நல்ல விலையேறப்பெற்ற கற்களெல்லாம் கட்டியிருக்கு. கெட்டுனது ஏரோது.
ஆகம விதிகளின்படி கட்டலை. இப்போ இதெல்லாம் காட்டினோடனே இயேசு சொல்கிறாரு, இது ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இல்லாமல் இடிபட்டு போயிடுங்கிறார். கோபம் வருமா வராதா? இப்போவே இங்கே நீ யாரும் உங்கள் ஒரு ரிலேட்டிவ் வர்றாங்க, நம்ம கோயிலில் ப்ரேயர்ஸை காட்டுறீங்க, ஒன்றும் பெருசாக இல்லை, ஆனால் நல்லா இருக்குது. என்ன பெருசு இதெல்லாம், சுத்தமாக இடிக்கப்பட்டு போயிடும் அப்படின்னு யாரோ சொன்னால் உங்களுக்கு கோபம் வருமா வராது? என்ன கோயிலில் போய் இடித்து போடுவாங்க அப்படின்னு ப்ராஃபஸி மாதிரி சொல்கிறாரு, எல்லாருக்கும் வருது. என்ன அப்படி பண்ணுறாரு? அதுக்கப்புறம் யாரும் அவர்கிட்ட ஒன்றும் பேசலை. இயேசுக்கு தெரியும் அந்த தேவாலயத்தில் தேவன் இல்லை, அந்த தேவாலயத்தில் பலிபீடம் இருக்குது. ஏன்னா எசேக்கியேல் சொல்லியிருக்கார் 8ஆம் அதிகாரத்தில். அங்கே உள்ள அருவருப்புகளை பார்த்து தேவன் மகா பரிசுத்த ஸ்தலத்துலேருந்து பரிசுத்த ஸ்தலத்துக்கு வந்தார், பரிசுத்த ஸ்தலத்துலேருந்து பிரகாரத்துக்கு வந்தார், பிரகாரத்துலேருந்து எருசலேமுக்கு வந்தார், எருசலேமில் உள்ள அருவருப்புகளையும் பார்த்து அவர் மலைக்கு போய்விட்டார் அப்படின்னு இருக்கு. அதனால தான் இன்றைக்கு நம்முடைய சொந்தங்கள் தேவனை தேடி மலைக்கு போகிறார். இவங்க மலையில் போய் என் தேவனை தேடுறாங்க. ஒரு அருமையான தத்துவம் உண்டு. ஒரு தத்துவ ஞானி சொல்கிறார், வீட்டில் ஒரு படம் வச்சு அந்த தெய்வத்தை பூஜை பண்ணுறாங்க, நம்புகிறாங்க அந்த தெய்வம் அந்த படத்தில் இருக்கார், பூஜை பண்ணுறாங்க. ஆனாலும் அவங்க மனதுக்கு தெரியுது தேவன் இதில் இல்லை. அதனால் அந்த தேவனை தேடி வாரத்தில் ஒரு நாள் ஒரு தேவாலயத்துக்கு போகிறாங்க. அந்த தேவாலயத்தில் அந்த தேவனுக்கு செய்ய வேண்டிய பூஜைகளை செய்கிறாங்க. ஆனாலும் அவங்க மனசில் தெரியுது தேவன் இங்கே இல்லை. தேவன் எங்கே இருக்கிறார்? மலையில் இருக்கிறார். அதனால தான் ஏதோ ஒரு மலை, அவங்க தெய்வத்தை தேடி வீட்டில் படம் வச்சு பூஜை பண்ணுறாங்க. ஆனால் அவங்களுக்கு தெரிஞ்ச தெய்வம் அங்கே இல்லை. கோயிலில் போய் பூஜை பண்ணுறாங்க, அங்கேயும் தேவன் இல்லை. மலைக்கு போகிறாங்க, ஏதோ ஒரு மலைக்கு போகிறாங்க. அவங்க தெய்வத்தை தேடி அந்த மலைக்கு போகிறாங்க. ஏன் தெய்வத்தை தேடி மலைக்கு போகிறாங்க? எசேக்கியேலில் மட்டும்தான் அதற்குரிய பதில் இருக்கிறது. தேவன் மலைக்கு போய்விட்டார். அதனால தான் நம்முடைய சொந்தங்கள் தெய்வத்தை தேடி மலைக்கு போகிறாங்க. அது சபரிமலையாக இருக்கலாம், பழனி மலையாக இருக்கலாம், திருப்பரங்குன்றமாக இருக்கலாம், திருப்பதியாக இருக்கலாம், இமயமலையாக இருக்கலாம். எப்படி அந்த எண்ணம் வருது? வேதத்திலேயும் நம்ம வாசிக்கிறோம், தேவன் மலைக்கு போய்விட்டார். இப்போ அங்கே பலிபீடம் இருக்குது, பலி இருக்குது, தூபகூடம் இருக்குது, எல்லாம் இருக்குது. ஆனால் என்ன இல்லை? தேவன் இல்லை. இன்றைக்கி நிறைய சபைகள் அப்படி தான். நல்ல பாட்டு இருக்குது, நல்ல மியூசிக் இருக்குது, நல்ல மைக் செட் இருக்குது. தேவன் இருக்காரா? வசனம் இருக்குதா? இல்லையே. இப்போ இயேசு என்ன சொல்கிறாரு? இந்த தேவாலயத்தை இடித்து போடுங்கிறாரு. எல்லோரும் ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. ஐயா இப்போ தான் இவ்வளோ அழகாக கட்டியிருக்கு, இடித்து போட சொல்கிறாரு. இப்போ இயேசு ஒரு மலையில், இந்த ஒலிவ மலையில் தனித்து உட்கார்றாரு. இந்த பின்னணியில் அதை தான் நம்ம வாசிக்கிறோம். லூக்கா 21:5-6 வாசிங்க. பின்பு சிறந்த கற்களினாலும் காணிக்கைகளினாலும் தேவாலயம் அலங்கரிக்கப்பட்டிருக்கிறதை குறித்து சிலர் சொன்னபோது அவர், நீங்கள் பார்க்கிற இவைகளில் ஒரு கல் மற்றொரு கல்லின் மேல் இராதபடிக்கு எல்லாம் இடிக்கப்படும் நாட்கள் வரும் என்றார். இதெல்லாம் இடிக்கப்படும் நாட்கள் வரும். என்ன பெருசாக காட்டிகிட்டு இருக்கீங்காரு. எப்படி இருந்திருக்குமோ அந்த நேரம் தெரியல. பிறகு சிலுவையில் அறையன்னு கத்த மாட்டாங்க. பிரியமானவர்களே, இதே மத்தேயில வாசிக்கிறோம். மத்தேயு 24:1-2 வாசிங்க. இயேசு தேவாலயத்தை விட்டு புறப்பட்டு போகையில் அவருடைய சீஷர்கள் தேவாலயத்தின் கட்டடங்களை அவருக்கு காண்பிக்க அவரிடத்தில் வந்தார்கள். இயேசு அவர்களை நோக்கி, இவைகளை எல்லாம் பார்க்கிறீர்களே, இவ்விடத்தில் ஒரு கல்லின் மேல் ஒரு கல்லிராதபடிக்கு எல்லாம் இடிக்கப்பட்டு போகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். நம்ம தமிழில் சத்தியமாக சொல்கிறேன் அப்படின்னார். மார்க் எப்படி பதிவு செய்கிறார் பாருங்க. மார்க் 13:1-2 வாசிங்க. இயேசு தேவாலயத்தை விட்டு புறப்படும் போது அவருடைய சீஷர்களில் ஒருவன் அவரை நோக்கி, போதகரே, இதோ இந்த கல்லுகள் எப்படிப்பட்டது, இந்த கல்லுகள் எப்படிப்பட்டது பாரும் என்றான். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, இந்த பெரிய கட்டடங்களை காண்கிறாயே, ஒரு கல்லின் மேல் ஒரு கல்லிராதபடிக்கு எல்லாம் இடிக்கப்பட்டு போகும் என்றார். எந்த சூழ்நிலையில தான் அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் கேட்குறாங்க. லூக்கா 21:7-35 வசனங்களில் அவருடைய ஒலிவமலை பிரசங்கத்தை நம்ம பார்க்குறோம்.
பிரியமானவர்களே, மற்ற 24, 25, மார்க் 13, இதில் லூக்கா 21:7 வாசிங்க. அவர்கள் அவரை நோக்கி, போதகரே, இவைகள் எப்பொழுது சம்பவிக்கும்? இவைகள் சம்பவிக்கும் காலத்துக்கு அடையாளம் என்ன என்று கேட்டார்கள். இவருடைய சீடர்கள் அதை நம்புகிறாங்க. அம்மா அப்படி வரும். இப்போ மலையில் அவர் அப்படியே சொல்லிட்டு போய் அவர் இடத்துல ரெஸ்ட் எடுக்கார். நம்ம யுவராஜ் மாதிரி 4 பேர் அவரோட. அவர் மலையில் போய் உட்கார்ந்த உடனே, ஆண்டவர் இது எப்போ நடக்கும்? இதுக்கு என்ன அடையாளம்? எப்போ ஆண்டவரே நடக்கும்? இதுக்கு என்ன அடையாளம் அப்படின்னு கேட்குறாங்க. இதை மத்தேயு அழகாக பதிவு செய்கிறாரு. மத்தேயு 24:3 வாசிங்க. பின்பு அவர் ஒலிவ மலையின் மேல் உட்கார்ந்திருக்கையில், அவர் போய் ஒரு இடத்துல கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்க உட்கார்ந்தாரியா. அவர் போய் உட்கார்ந்து இருக்கையில் சீஷர்கள் அவரிடத்தில் தனித்து வந்து, சீஷர்கள் 11 பேர் அவரிடத்தில் தனித்து வந்து, இவைகள் எப்பொழுது சம்பவிக்கும்? இவைகள் எப்பொழுது சம்பவிக்கும்? உம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன? 3 கேள்விகளை கேட்டதை லூக்கா பதிவு செய்கிறார். ஒன்று, இந்த எருசலேம் தேவாலயம் ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இராதபடி ஒடிக்கப்படும் சொன்னீர, அது எப்போ சம்பவிக்கும்? சொல்லிட்டு அது எப்போ சம்பவிக்கும்? 2வது, நான் எடுத்துக்கொள்ளப்படுவேன், என்னை சிலுவையில் அறைவார்கள், வர்றவள்ள தான் சொல்லிட்டு வர்றார். அவர் எரிகோலேருந்து எருசலேமுக்கு வரும்போது தான் எருசலேமில் அவருக்கு என்னென்ன நடக்கும்லாம் சொல்கிறார். ஆனால் பயப்படாதீங்க, நான் திரும்ப வருவேன் அப்படிங்கிறார். ஆமாம், நான் திரும்ப வருவேன் நீ சொல்கிறீர, அதுக்கு என்ன அடையாளம் இருக்குது? இந்த உலகம் முடியுங்கிறீர். உலகம் முடியும். இந்த உலகத்தின் முடிவுக்கான அடையாளம் என்ன? 3 கேள்வி. ஒன்று, இந்த எருசலேம் தேவாலயம் ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இராதபடிக்கு எப்போ இடிக்கப்பட்டு போகும்? 2வது, நான் திரும்ப வருவேன்னு சொல்கிறீர, நீர் எப்போ வருவீர்? அதுக்கு என்ன அடையாளம் இருக்குது? 3வது கேள்வி, இந்த உலகம், நான் காண்கிற இந்த உலகம் இல்லாமல் போகும், அதுக்கு ஏதாவது அடையாளம் இருக்கா அப்படின்னு 3 கேள்விகளை அவரிடத்துல கேட்குறாங்க. அவருடைய ஒலிவமலை பிரசங்கம் என்பதே இந்த 3 கேள்விகளுக்கும் அவர் சொன்ன பதில் தான் இந்த ஒலிவமலை பிரசங்கம். முதல் கேள்வி, எருசலேம் தேவாலயம் எப்போது இடிக்கப்படும்? இது எப்போ சம்பவிக்கும்? 2வது கேள்வி, உம்முடைய வருகைக்கான அடையாளம். நீர் திரும்ப வருவேங்கிறீர, போயிட்டு வருவேங்கிறீர, உங்களுக்கு அவர் வாசஸ்தலத்தை நான் உண்டாக்கிட்டு வருவேங்கிறீர, உங்களுடைய வருகைக்கான அடையாளம் என்ன? 3வது கேள்வி, இந்த உலகம் எப்படியோ ஒரு நாள் முடிய போகுது, இந்த உலகத்தின் முடிவுக்கான அடையாளம் என்ன அப்படின்னு கேட்குறார். இதற்கு தான் அந்த மலையிலிருந்து அவர் அவர்களுக்கு பதில் சொல்லுகிறார். லூக்கா 21 5, 6, 7 வாசித்தோம். இது ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இராதபடிக்கு இடிக்கப்படும் நாட்கள் வரும் அப்படின்னு சொன்னார். அதுக்குரிய அடையாளம் என்ன? பிரியமானவர்களே, லூக்கா 21, 20-24 அதுக்குரிய அடையாளம் அது எப்போ வரும்னு சொல்கிறாரு. வாசிங்க. எருசலேம் சேனைகளால் சூழப்பட்டிருப்பதை நீங்கள் காணும் போது அதன் அழிவு சமீபமாயிற்று என்று அறியுங்கள். நீங்கள் பார்ப்பீங்கப்பா, அந்த 11 பேர்ட்ட சொல்கிறார். இந்த எருசலேம் சேனைகளால் சூழப்பட்டிருக்கிறத நீங்கள் பார்க்கும்போது அதனுடைய அழிவு சமீபமாயிற்று என்று அறியுங்கள். அப்பொழுது யூதேயாவில் இருக்கிறவர்கள் மலைகளுக்கு ஓடி போகவும், எருசலேமில் இருக்கிறவர்கள் வெளியே புறப்படவும், நாட்டுப்புறங்களில் இருக்கிறவர்கள் நகரத்தில் பிரவேசியாமலும் இருக்க கடவர்கள். எழுதியிருக்கிற யாவும் நிறைவேறும்படி நீதியை சரி கட்டும் நாட்கள் அவைகளே. அந்நாட்களில் கர்ப்பவதிகளுக்கும் பால் கொடுக்கிறவர்களுக்கும் ஐயோ! பூமியின் மேல் மிகுந்த இடுக்கண்ணும் இந்த ஜனத்தின் மேல் கோபாக்கினையும் உண்டாகும். பட்டய கருக்கினாலே விழுவார்கள், சகல புறஜாதிகளுக்குள்ளும் சிறைப்பட்டு போவார்கள். இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் பட்டய கருக்கினாலே விழுவார்கள், சகல புறஜாதிகளுக்குள்ளும் சிறைப்பட்டு போவார்கள். புறஜாதியாரின் காலம் நிறைவேறும் வரைக்கும் எருசலேம் புறஜாதியாரால் மிதிக்கப்படும். இந்த எருசலேம் நகரம் புறஜாதியாரால் மிதிக்கப்படும். இவையெல்லாம் சம்பவிக்கும் முன் இந்த சந்ததி ஒழிந்து போகாது என்று மெய்யாக, இந்த சந்ததி இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்கல்ல, இந்த சந்ததி ஒழிந்து போகாது என்று மெய்யாகவே சத்தியமாக நான் உங்களுக்கு சொல்கிறேன்.
வானமும் பூமியும் ஒழிந்து போம், என் வார்த்தைகளோ ஒழிந்து போவதில்லை. பிரியமானவர்களே, இது இயேசு சொல்லும்போது கிறிஸ்துவுக்கு பின் ஒரு 32ன்னு வச்சுக்குவோம். கிறிஸ்துவுக்கு பின் ஒரு 32 இல்லைன்னா 30 சரியாச்சு. வரலாற்று கண்டுபிடித்த ஆய்வின்படி ஒரு சின்ன அந்த வருஷங்களில் உள்ள பிழை. இயேசு பிறந்தது 0க்கு முன்னாலே ஒரு 4 வருஷம் கணக்கில் ஒரு மிஸ்டேக். அதனால் அவர் 32 வயது 33 வயதில் அவர் மரித்திருந்தாரான்னா அது கிபி 30 இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இருக்கட்டும், கிபி 30ன்னு வச்சுக்கோ. கிபி 30 சொல்கிறாரு இது நடக்கும், இந்த சந்ததி அதுக்கு முன்னால் ஒளிந்து போகாது அப்படிங்கிறார். எழுத்தின்படி இயேசு மரித்து அப்போ திபேரிங்கிற ஒரு ராஜாவாக இருந்தார். இயேசு பிறக்கும்போது அகஸ்து ராயனாக இருந்தார், சீசராக இருந்தார். இயேசு மரிக்கும்போது டிபேரியஸ் சீசராக இருந்தார். பிரியமானவர்களே, அதுக்கப்புறம் வெஸ்பாசியன் அப்படின்னு ஒரு ராயன் வர்றாரு. அவருடைய மகன் தீத்து அவன் அப்போ மேஜர் ஜெனரலாக இருக்கான், ரோம இராணுவத்தினுடைய தளபதியாக இருக்கான். அந்த தீத்து ராயனுடைய நாட்களில் லிட்ரலாக வரலாற்றில் இயேசு சொன்னது 40 ஆண்டுகளுக்குள்ளாக கிறிஸ்துவுக்கு பின் 70 குறிச்சிக்கோங்க. சரியாக 40 ஆண்டுகள் இயேசு சொன்னது கிறிஸ்துவுக்கு பின் 30, சரியாக 40 ஆண்டுகளில் கிறிஸ்துவுக்கு பின் 70 இந்த தீத்து மேஜர் ஜெனரலாக இருக்கிறான். இப்போ ஒரு பெரிய அந்த நாட்டினுடைய உச்சபட்ச தலைவர் கொல்லப்படுறாரு, அவருடைய மகன் அந்த பதவியே இருக்கிறான். நம்ம வரலாற்று இப்போ பார்க்குறோம், சமகால வரலாற்றில். அதே போல் இப்போ வெஸ்பாசியன் ராயனாக இருக்கார், அவன் மகன் தான் லீடராக இருக்கு. அவன் ஒரு சேனையை கொண்டுட்டு இஸ்ரவேலுக்கு ஒரு எருசலேமுக்கு விரோதமாக வந்து எருசலேமை இடித்து எருசலேம் தேவாலயத்தை இயேசு சொன்னபடியே ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இல்லாதபடி இடித்து அந்த இஸ்ரவேல் ஜனங்களில் யூத ஜனங்களில் அநேகரை ஆயிரக்கணக்கான சிலுவையில் அறைந்து கொன்று அந்த சிலுவை பத்தாததுனால யானைப்படையை கொண்டு வந்து இவங்க மேலே யானைகளை ஓட விட்டு இந்த ஜனத்தை கொல்றான். எந்த எருசலேம் வீதிகளில் இயேசு கிறிஸ்துவனுடைய இரத்த துளிகள் விழுந்தன வரலாறு சொல்லுது. எந்த எருசலேமின் வீதிகளில் இயேசு கிறிஸ்துவனுடைய இரத்த துளிகள் விழுந்தனவோ அதே வீதியில் 40 ஆண்டுகளுக்குள்ளாக பிரியமானவர்களே யூத ஜனங்களுடைய இரத்த ஆறு ஓடினது. ஏன் தெரியுமா? இயேசுவை சிலுவையில் அறையும் போது அன்னைக்கு அந்த ஜனங்கள் கத்துனாங்க, இந்த இரத்தப்பழி எங்கள் மேலும் எங்கள் பிள்ளைகள் மேலும் இருப்பதாக, இந்த இரத்தப்பழி எங்கள் மேலும் எங்கள் பிள்ளைகள் மேலும் இருப்பதாக சொன்னல, உன் பிள்ளை மேலே அந்த பழி வந்துடுச்சு. யானை காலில் வச்சு மிதிச்சு அந்த இரத்தம் பீரிட்டு அந்த வீதியில் ஓடுது. வரலாறு சொல்லுது, யோசேப்பு எழுதியிருக்கார். இயேசுவை சிலுவையில் அறைந்ததை பார்த்தவர்கள், இயேசுவை சிலுவையில் அறைந்ததை பார்த்தவர்கள் எருசலேம் தேவாலயம் இடிக்கப்படுவதை பார்த்தார்கள் என்று வரலாற்று குறிப்பு இருக்கு. 40 வருஷம் தானே இயேசு சிலுவையில் அறையும்போது அவங்களுக்கு 30 வயசுன்னா எருசலேம் விழும்போது 70 வயசு, அவ்வளோதானே. இயேசு சொன்னார், இது நடக்கும் முன்பாக இந்த சந்ததி ஒளிந்து போகாது என்று சொன்னார். அது நடந்துச்சு. ஃபர்ஸ்ட் பார்ட் முடிஞ்சிருச்சு. வரலாற்றில் எருசலேம் தேவாலயம் இடிக்கப்பட்டுட்டு இயேசு சொன்னபடியே இவர்கள் புறஜாதிகளுக்குள்ள சிதறடிக்கப்பட்டார், உலகம் முழுவதும். அதுக்கு முன்பாக இஸ்ரவேல் ஜனங்கள் அசிரியாவுக்கு கொண்டு போகப்பட்டாங்க. தானியேலுடைய காலத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் பாபிலோனுக்கு கொண்டு போகப்பட்டார்கள். ஆனால் இந்த தீத்துராயனுடைய நாட்களுக்கு பிறகு தான் இஸ்ரவேல் ஜனங்கள் உலகம் முழுவதும் சிதறடிக்கப்பட்டார், புறஜாதிகளுக்குள்ளே சிதறடிக்கப்பட்டார். புறஜாதிகளுடைய காலம் நிறைவேறும் வரைக்கும். பிரியமானவர்களே, கிறிஸ்துவுக்கு பின் 70 சிதறடிக்கப்பட்டார், உலகம் முழுவதும் சிதறடிக்கப்பட்டு
51க்கு முன்பாக இருந்த மேப்பில் இஸ்ரேல் என்ற ஒரு இடமே இருக்காது. நீங்கள் வேணால் பழைய மேப் எடுத்து பாருங்கள், இல்லை ஏஐ உதவியில் கூகுள் உதவியில் அதுக்கு முன்னால் உள்ள ஒரு மேப்பை, வேர்ல்டு மேப்பை பாருங்கள். இஸ்ரேல் என்ற ஒரு இடமே இருக்காது, ஒரு நாடே இருக்காது. நம்முடைய கண்கள் காண 1948ஆம் ஆண்டு மே மாதம் 14ஆம் தேதி நமக்கு சுதந்திரம் கிடைச்சி ஒரு வருஷம் கழிச்சு, ஒரு சில மாதங்கள் கழித்து, தீர்க்க தரிசனத்தின் நிறைவேறுதலாக இஸ்ரேல் என்ற தேசம் பிறந்தது. பிரியமானவர்களே, நான் அடிக்கடி சொல்லியிருக்கேன், 1972 ரட்சிக்கப்பட்ட உடனே பிரசங்கம் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அப்போ யார் பிரசங்கம் பண்ணாலும் ரட்சிப்பு, ஞானஸ்தானம், பரிசுத்தாவியின் அபிஷேகம், சபை ஐக்கியம், இயேசு திரும்ப வர்றாரு, 2ஆம் வருகை, இதை தான் பேசும். அப்போ நான் சென்ட் ஜார்ஜஸில் வேலை பார்க்கும்போது எனக்கு என்ன 22, 23 வயது இருக்கும். சென்ட் ஜார்ஜஸில் நான் வேலை பார்க்கும்போது என்னை தேடி ஒரு அருமையான பரிசுத்தம் ஐயா சைமன் ஸ்டான்லி அவர்கள் வந்தார். அவங்க தான் முதல் தீர்க்க தரிசனங்கள் வரலாற்றில் நிறைவேறிருக்கு அப்படிங்கிற ஒரு உண்மையை எனக்கு சுட்டி காட்டினாங்க. நான் அதை பல முறை சொல்லியிருக்கேன், இன்றைக்கும் சொல்ல சந்தோஷப்படுறேன். இன்றைக்கு எனக்கு சில பட்டம்லாம் கொடுக்குறாங்க, பட்டத்துக்கு பின்னால் போல வேத வரலாற்று வல்லுநர்லாம் சொல்கிறாங்க. அப்படி பெரிய வல்லுநர்லாம் பட்டம் கொடுக்குறாங்க, அவ்வளோதான். ஆனால் எனக்கு அதுக்கு முதல் தொடக்க புள்ளி சைமன் ஸ்டான்லி ஐயா அவர்கள். பிரியமானவர்களே, எழுத்தின்படி உலகம் முழுவதும் சிதறி இருந்த இஸ்ரவேலர் வரலாற்றில் அவங்க அந்த கூட்டியை நோக்கி பறந்து வர்ற புறா போல இஸ்ரவேலை நோக்கி வர ஆரம்பித்தாங்க. டெல் அவி அவங்களுடைய தலைநகராக இருந்துச்சு. பிரியமானவர்களே, இயேசு சொன்னபடியே 1967 எருசலேமை கைப்பற்றாங்க. எருசலேமுடைய ஒரு பகுதி அவங்க தலைநகராக மாறுது. இயேசு சொன்னபடியே நம்ம மெட்ராஸை விட சின்ன இடம், தமிழ்நாட்டை விட ரொம்ப சின்ன இடம், மெட்ராஸை விட சற்று பெரிய இடம், அந்த தேசத்தை, குறிப்பாக எருசலேமை தேவன் பூமியிலே புகழ்ச்சி ஆக்கிட்டார். எருசலேம் தான் எங்கள் புனித பூமி அப்படின்னு இஸ்ரவேலர் சொல்கிறாங்க. இல்லை, எருசலேம் தான் எங்கள் புனித பூமி முகமதியர்கள் சொல்கிறாங்க. எருசலேம் தான் எங்கள் புனித பூமி கிறிஸ்தவர்கள் சொல்கிறாங்க. கலைஞர் போப் ஜான் பால் அவர்கள் சொன்னாங்க, எருசலேம் இது எந்த இனத்துக்கும் வேண்டாம், இது ஹோலி சிட்டி ஆஃப் த வேர்ல்டுன்னு வைப்போம். உலகத்தினுடைய புனித பூமின்னு எருசலேமை டிக்ளேர் பண்ணார். அது கிறிஸ்தவங்க எப்படிங்க, அதில் என்ன இருக்குது? எருசலேமில் என்ன இருக்குது? பெரிய தங்கச்சோரம் இருக்கா? நல்ல இயற்கை அப்படியே நதி ஓடுதா? கடல் இருக்கா? ஒன்றுமே கிடையாதுங்க. எருசலேம் பூமியினுடைய புனித பூமின்னு டிக்ளேர் பண்ணுவோம் அப்படின்னு இப்போ ஐயா போப் ஜான் பால் அவர்கள் சொன்னாங்க. தீர்க்க தரிசனம் நிறைவேறிட்டு இவன் ஆண்டருடைய வருகைக்கான அடையாளம் என்ன, உன்னுடைய வருகைக்கான அடையாளம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. நீ திரும்ப வருவேன்னு சொன்னீர், அந்த வருகைக்கான அடையாளம் என்ன? 8ஆம் வசனத்திலிருந்து நம்ம வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, நேரம் கருதி 27ஆம் வசனத்துக்கு போங்க. அப்பொழுது மனுஷகுமாரன் மிகுந்த வல்லமையோடும் மகிமையோடும் மேகத்தின் மேல் வருகிறதை காண்பார்கள். 31. அப்படியே இவைகள் சம்பவிக்கிறதை நீங்கள் காணும்போது தேவனுடைய ராஜ்யம் சமீபமாயிற்று என்று அறியுங்கள். இவையெல்லாம் சம்பவிக்கும் முன் இந்த சந்ததி ஒழிந்து போகாதென்று மெய்யாகவே உங்களுக்கு. 8ஆம் வசனத்துக்கு வாங்க, நேரம் கருதி கடந்து போயிட்டு இருக்கிறேன். அதற்கு அவர், நீங்கள் வஞ்சிக்கப்படாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள், ஏனெனில் அநேகர் வந்து என் நாமத்தை தரித்து கொண்டு நான் தான் கிறிஸ்து என்றும் காலம் சமீபித்தது என்றும் சொல்லுவார்கள். அவர்களை பின்பற்றாதிருங்கள். யுத்தங்களையும் கலகங்களையும் குறித்து நீங்கள் கேள்விப்படும் போது பயப்படாதிருங்கள். இவைகள் முன்னதாக சம்பவிக்க வேண்டியதே, ஆனாலும் முடிவு உடனே வராது என்றார். பிரியமானவர்களே, சில அடையாளங்களை சொல்றார். கள்ள கிறிஸ்துக்கள் வருவாங்க. இன்றைக்கி நிறைய கள்ள கிறிஸ்துக்கள் எழும்பிட்டு இருக்கிறாங்க.
வசனம் கிடைக்காத ஒரு பஞ்சகாலம் வந்துடுச்சு. பைபிள் கிடைக்காத பஞ்சகாலம் இல்லை, வசனம், வேத புரட்டுக்கள், கள்ள தீர்க்க தரிசனங்கள், கள்ள போதகர்கள் பெருகிட்டாங்க. அன்றைக்கு ஒரு பாஸ்டர் சொன்னார், ஒரு கள்ள போதம் பேசியிருக்கான், நீ சிகரெட் குடிக்கிறியா, குடிச்சுக்கிட்டே விட்டுறாத. நீ தண்ணி அடிக்கிறியா, அடிச்சுக்கிட்டே விட்டுறாத. நீ விட்டுட்டன்னா அது கிரியாயிரும், நீ விடாத. அவர் ஒன்று மன்னிச்சுக்கிட்டே இருப்பார். எப்படிப்பட்ட போதனைகள் பாருங்க. நீ எதையும் விட வேண்டாம், அவர் மன்னிச்சுக்கிட்டே இருப்பார். கள்ள கிறிஸ்துக்கள், கள்ள போதர்கள், கள்ள தீர்க்கதரிசிகள் பரவிட்டாங்க. அதோடு கூட சேர்ந்துங்க சொல்கிறாரு, யுத்தங்களை குறித்தும் யுத்தங்களின் செய்திகளை குறித்தும் கேள்விப்படுவீர்கள். மத்தேயு 24:6, அதுவும் ஒலிவமலை பிரசங்கம் தான். அந்த வசனத்தை உங்களுக்கு எடுத்து காட்டுறேன். யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள். யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள். அவர் வருகைக்கான அடையாளம். பிரியமானவர்களே, நான் சொன்னது போல் ஒரு 73 அந்த காலகட்டத்தில் இப்படி தீர்க்க தரிசனம் வரலாற்றில் நிறைவேறுகிறது அப்படிங்கிற ஒரு உணர்வு, ஒரு எண்ணம், அந்த தொடக்க புள்ளி பாஸ்டர் சைமன் ஸ்டான்லி ஐயா வச்சாங்க. தொடர்ந்து வருகை குறித்து பேச ஆரம்பித்தேன். அன்றைக்கு நான் பேசின எத்தனையோ காரியங்கள், கர்த்தர் என்னை கொண்டு பேசின எத்தனையோ காரியங்கள் வரலாற்றில் நிறைவேறி கொண்டு வருது. அப்போ தான் 2006, ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்பாக செயின்ட் ஜார்ஜஸில் வாட் இஸ் டுமாரோ அப்படின்னு 5 நாள் கூட்டம், சிறப்பு கூட்டம் நடத்தும். அதை தொடர்ந்து 4 ஆண்டுகள் கழித்து செயின்ட் ஜார்ஜஸில் வாட் இஸ் நெக்ஸ்ட், அடுத்து நடப்பது என்ன அப்படின்னு ஒரு 5 நாள் கூட்டம் நடத்தும். இதுக்கிடையில் பல கருத்தரங்குகள், வெளிப்படுத்தின விசேஷத்தை பற்றி, மத்தேயு 13ஆம் அதிகாரத்தை பற்றி, பிரியமானவர்களே, தொடர்ந்து லாஸ்ட் சாப்டர், கடைசி அத்தியாயம் என்ற தலைப்பில் லாஸ்ட் சாப்டர் ஆஃப் த வேர்ல்ட், லாஸ்ட் சாப்டர் ஆஃப் இஸ்ரேல், லாஸ்ட் சாப்டர் ஆஃப் த சர்ச், 3 நாட்கள் படமுயற்சி கூட்டங்கள் நடத்தியிருக்கும். முதல் முறையாக விஜயவாடாவில் த லாஸ்ட் சாப்டருங்கிற படமுயற்சி கூட்டம் 3 நாள் அங்குள்ள ஜிம்கானா மைதானத்தில் கற்று நடத்த உதவி செய்து, தொடர்ந்து அந்த லாஸ்ட் சாப்டர் அப்படிங்கிறத பிரியமான 8 CDஸாக இந்தியில் மொழிபெயர்த்து, அது அருமையான அண்ணன் அகஸ்டின் ஜெபக்குமார் அவர்கள் வெளியிட்டார். அது குறித்து அவங்க சொன்ன ஒரு சாட்சி, ஒரே நாளில் விடாமல், கேப் விடாமல் அந்த 8 CDயும் நான் கேட்டேன்னாங்க. அப்படி அவங்க கேட்டாங்கன்னு சொன்னாங்க. வட இந்தியாவில் அநேகர் அந்த CD வாங்கினாங்க, சில ஆயிரங்கள் போச்சு. த லாஸ்ட் சாப்டர். பிரியமானவர்களே, அதை தொடர்ந்து ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்பாக, உங்களை ஒரு சிலர் தெரியும், 8 நாட்கள் தொடர்ந்து YMCAல வாட் இஸ் ஹியர் ஆஃப்டர், இனி சம்பவிக்க போவது என்ன அப்படிங்கிற கூட்டம் நடத்தும். வார நாட்களில் யார் வருவா, சண்டே டு சண்டே, வார நாட்களில் யார் வருவா அப்படின்னு பேசினாங்க. 8 நாட்களுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் வச்சோம். ரிஜிஸ்ட்ரேஷன்லாம் பண்ணி வரமாட்டாங்க. பிரியமான தாழ்மையான சாட்சி, 8 நாட்களும் ஹவுஸ்ஃபுல். ஆனால் தொடர்ந்து இந்த நாட்களில் எனக்கு அந்த சம்பவங்கள், இன்றைக்குள்ள யுத்தத்தின் செய்தி, அன்றைக்கு சொன்ன அநேக தீர்க்க தரிசனங்கள் எழுத்தின்படியே நிறைவேறி கொண்டு வருகிறதை வரலாற்றிலே பார்க்கிறேன். நேற்றைய தீர்க்க தரிசனம் இன்றைய வரலாறு. Yesterday's prophecy is today's history. அதுக்கப்புறம் அதிகமாக இந்த தீர்க்க தரிசனங்களை குறித்து பேசுவதை விட
கர்த்தருடைய வருகைக்கு ஆயத்தப்படணும், கர்த்தருடைய வருகைக்கு ஆயத்தப்படணும், கர்த்தருடைய வருகைக்கு ஆயத்தப்படுத்தணும். நம்ம சத்தியத்தில் வைராக்கியமாக இருக்கணும், பரிசுத்தத்தில் வைராக்கியமாக இருக்கணும், பக்தி வேணும். அதான் சபைக்குரிய 5 தூண்கள்: சத்தியம், பரிசுத்தம், பக்தி, ஆத்தும ஆதாயம், நற்கிரியைகளில் சபை பெருகணும். இதுலேயே ஆண்டவர் என்னை கான்சென்ட்ரேட் பண்ண வைத்தார். ஆனால் கடந்த சில நாட்களாக மீண்டுமாக சபைக்கு இதை கொஞ்சம் நினைவுபடுத்தணும். ஏன்னா இன்றைக்கு யுத்தங்களினுடைய செய்தியையும் கேட்குறோம். அநேக ஆண்டுகளுக்கு முன்பாக சொன்ன ஒரு நாட்டில் யுத்தம் நடக்குன்னா இன்னொரு நாட்டுக்கு அது தெரியாது. பழைய காலத்தில் இன்றைக்கு பிரியமானவர்களே, வெறும் தொலைக்காட்சி மாத்திரமல்ல, வலைவழி மூலமாக, மற்ற சமூக ஊடகங்கள், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் மூலமாக இந்த யுத்தத்தின் செய்திகள் பரவுது. பயங்கரமாக இருக்கு. யுத்தத்தின் செய்திகளையும் எந்த காலத்தை விட இந்த காலத்தில் அதிகமாக கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அந்த குண்டுகள் விழுகிற இடங்கள்ல, அந்த குண்டு வெடிக்கிற சத்தத்தை கேட்கிற இடங்கள்ல நம்முடைய சொந்தங்கள் இருக்கிறாங்க. வேதனையாக இருக்கு, வர முடியலை. விமானங்கள் தாறுமாறாக கேன்சல் ஆகுது. உலகம் முழுவதும் பாதிக்கப்பட்டிருக்கு. நேற்று இரவு எனக்கு செய்தி வருது, நாங்கள் நேபாள் போக வேண்டிய 2 விமானமும் திடீர்னு சில சொல்லப்படாத காரணங்களால் கேன்சல் ஆகிருக்கு. இப்போ வேறு விமானம் புக் பண்ணணும். உலகம் முழுவதும் ஒரு குழப்பத்தை நோக்கி போய் கொண்டிருக்குது. யுத்தங்களின் செய்திகளில் நம்ம கேட்குற ஒரு பயங்கரமான காலத்தில் இருக்கிறோம். நம்முடைய வருகைக்கான அடையாளம் என்ன? இயேசு சொல்கிறாரு, யுத்தங்களின் செய்திகளையும் கேட்பீர்கள், கலங்காதபடிக்கு எச்சரிக்கையாக இருங்கள். இவையெல்லாம் சம்பவிக்க வேண்டியது. ஆனாலும் முடிவு உடனே உலகத்தின் முடிவு உடனே வராது. ஆனால் இயேசு வருவதற்கான அடையாளம் இன்றைய தினத்தில். பயப்படாதீங்க. ஏறத்தாழ 120 நாடுகளில் ஆயுதம் அணிந்த போராட்டங்கள் நடந்துக்கிட்டு இருக்கு. சிறிய அளவில், பெரிய அளவில். அந்த 120 கான்ஃப்ளிக்ஸில் 60க்கு மேற்பட்டது ஆயிரக்கணக்கான ஜனங்கள் மரிக்கிற யுத்தமாக இருக்குது. இந்த 60லேயும் ஏறத்தாழ 40 யுத்தங்கள் உலகத்தில் நடந்துக்கிட்டு இருக்குது. பல்லாயிரக்கணக்கான மக்கள் நம்முடைய கண்களுக்கு முன்பாக இந்த 2-3 ஆண்டுகளில் கொல்லப்பட்டுருக்கிறாங்க. குழந்தைகள் சாகிறாங்க. ஆஸ்பத்திரியில் இருக்கிற நோயாளிகள், ஆஸ்பத்திரி மேலே குண்டு போட்டு ஆஸ்பத்திரியில் இருக்கிற நோயாளிகள் சாகிறாங்க. சில நாட்களுக்கு முன்பாக பள்ளி கட்டடத்தில் குண்டு போட்டு 600 பள்ளி மாணவர்கள் இறந்துருக்கிறாங்க. செய்தி வந்துக்கிட்டே இருக்கு. ஒரு சில யுத்தங்களை நான் அறிந்ததை சொல்கிறேன், வேணுமானா குறிச்சிக்கோங்க. ரஷ்யா யுக்ரைன் ஒரு பெரிய யுத்தம் நடந்துக்கிட்டு இருக்குது. இன்றைக்கு ஈரான் இஸ்ரேலுக்கு யுத்தம் நடந்துக்கிட்டு இருக்குது. ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் யுத்தம் நடந்துக்கிட்டு இருக்குது. இதன் விளைவாக ஈரான், பிரியமானவர்களே, அங்கே உள்ள வளைகுடா நாடுகளை தாக்கிக்கிட்டு இருக்குது. காசா பகுதியில் யுத்தம் நடக்குது. இஸ்ரேல் பாலஸ்தீன யுத்தம் நடந்துக்கிட்டு இருக்குது. சூடான் தேசத்தில், இந்த சூடானில் தான் நம்முடைய வேதத்தில் எத்தியோப்பியா என்று இருக்கும், இந்த சூடான் தேசத்தில் உள்நாட்டு போர் நடந்துக்கிட்டு இருக்குது. இன்னும் சின்ன அளவில் நமக்கு தெரிந்தபடி, பிரியமானவர்களே, மயன்மாரில் சிவில் வார் நடக்குது. சிரியாவில் சிவில் வார் நடந்துக்கிட்டு இருக்குது. ஏமேன் பகுதியில் யுத்தம் நடந்துக்கிட்டு இருக்குது. இன்னொன்று உங்களில் ஒரு சிலர் அறிந்திருப்பீங்க, பிரியமானவர்களே, ட்ரக் கார்டல் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த போதைப் பொருளுக்காக மெக்சிகோ, ஈக்குவேடார் பகுதியில் ஆயிரக்கணக்கான ஜனங்கள் கொல்லப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த யுத்தம் நடந்துகிட்டு இருக்கு. இதில் அதிகமாக இன்றைக்கு பேச்சு பொருளாக இருக்கிற காரியங்கள் ஈரானை சுற்றி இஸ்ரேலும் அமெரிக்காவும் ஈரானை தாக்குது. ஈரான் அதற்காக
அமெரிக்காவுக்கு சாதகமாக இருக்கிற சுற்றி இருக்கிற வளைகுடா நாடுகளை தாக்குது. அங்கே அபுதாபி, கத்தார், துபாய், நம்ம ஆட்கள் அங்கே இருக்காங்க. இந்த நாடுகள் மேலே இன்றைக்கு குண்டுகள் பொழியப்பட்டு இருக்குது சுற்றி. பிரியமானவர்களே, யுத்தத்தையும் யுத்தத்தின் செய்திகளையும் நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கிறோம். ஒரு 10 அடையாளங்களை நான் உங்களுக்கு சொல்கிறேன் இந்த வேத பகுதியிலிருந்து. லூக்கா 21:10-11 வாசிங்க. அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, ஜனத்துக்கு விரோதமாய் ஜனமும். பிரியமானவர்களே, ஒரு இனத்துக்கு விரோதமாக இன்னொரு இனம் போராடுற ஒரு காலத்தில் இருக்கிறோம். ஷியா இனத்துக்கு விரோதமாக சுன்னி இனம், இல்லை இந்த ஜாதிக்கு விரோதமாக அந்த ஜாதி, ஜாதிக்கு விரோதமாக இனத்துக்கு விரோதமாக இனம். ஒரே நாட்டில் ஜாதிக்கு விரோதமாக ஜாதியும், ஜனத்துக்கு விரோதமாய் ஜனமும், ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யமும் எழும்பும். ஒரு நாட்டுக்கு விரோதமாக ஒரு நாடும் எழும்பும். மூன்றாவது, பல இடங்களில் மகா பூமி அதிர்ச்சிகளும். அதை பற்றி நம்ம கேள்விப்படுறோம். பூமி அதிர்ச்சி நடக்குது. நான்காவது பஞ்சம். சூடானில் பஞ்சத்தால், ஈரானில் பஞ்சத்தால், நம்ம தேசத்தில் பஞ்சத்தால், சாப்பாட்டுக்கு இல்லாததுனால ஆயிரக்கணக்கான ஜனங்கள் மரித்து கொண்டிருக்கிறார். கேள்விப்படுறோம். பஞ்சங்களும் கொள்ளை நோய்களும் உண்டாகும். பிரியமானவர்களே, கொள்ளை நோய், பெஸ்டிலன்ஸ், அதுக்கு டிக்ஷனரி மீனிங் சொல்கிறேன். a contagious or infectious epidemic disease that is virulent and devastating. ஒரு தொற்று நோய், கொரோனா, பறவை காய்ச்சல், இன்னும் பேர் சொல்கிறாங்க கண்டேஜியஸ். அப்படின்னு நிறைய பேரை தொட்டு கொள்ள குரூப்பாக சாக ஆரம்பிப்பாங்க. இம்மீடியட்டாக அதுக்கு ஒரு ஆன்டிபயோட்டிக் கிடைக்காது, அந்த நோய் தடுப்புக்கு மருந்து கிடைக்கல. இப்படி கொள்ளை நோயால் அநேகர் சாவார்கள். இதெல்லாம் அடையாளம். ஆறாவது, வானத்திலிருந்து பயங்கரமான தோற்றங்களும் பெரிய அடையாளங்களும் உண்டாகும். இவைகள். ஏழாவது, சூரியனிலும் சந்திரனிலும் நட்சத்திரங்களிலும் அடையாளங்கள் தோன்றும். சூரியனிலும் சந்திரன் நட்சத்திரங்களிலும் அடையாளங்கள் தோன்றும். பூமியின் மேலுள்ள ஜனங்களுக்கு தத்தளிப்பும் இடுக்கண்ணும் உண்டாகும். ரொம்ப ரொம்ப நம்ம ஈஸியாக பார்க்கக்கூடிய ஒன்று, பூமியில் உள்ள ஜனங்களுக்கு தத்தளிப்பும் இடுக்கண்ணும் உண்டாகும். இன்னும் கேஸ் கிடைக்கல, இடத்துல என்ன பண்ணுன்னு தெரியல, எங்கேயோ யுத்தம் நடக்கு. நமக்கு அது இப்போ அன்றைக்கி சொல்லும்போது அவளுக்கெல்லாம் அது புரிஞ்சிருக்குமா? ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்பாக, நான் சொன்னது போல் ஒரு 20-30 ஆண்டுகளுக்கு முன்பாக வருகையை பற்றி நான் பேசும்போது எனக்கு இது புரியாது. நடக்கும்னு சொல்லுவோம். எங்கேயோ 2 நாட்டுகளில் யுத்தம் நடக்குது, எனக்கு கேஸ் கிடைக்க மாட்டேங்குது. ஜனங்கள் தத்தளிக்கிறாங்க. ஹோட்டல்ஸ் மூடப்படுது. கைவண்டியில் வச்சு சாப்பிட்ற அந்த சின்ன சின்ன கடைகள் கேஸை டிபெண்ட் பண்ணியிருந்தவங்க மூடுறாங்க. அதில் வேலை பார்த்தவங்களுக்கு வேலை இல்லாமல் போகுது. அதை நம்பி சாப்பிட்டு இருந்தவங்களுக்கு இப்போ சாப்பாடு இல்லை. பிரியமானவர்களே, பூமியில் தத்தளிப்பு உண்டாகிறத எழுத்தின்படியே பார்க்க தத்தளிக்குது. என்ன பண்ணுன்னு தெரியல. உங்களில் ஒரு சிலர் கேள்விப்பட்டிருப்பீங்க, 15 ஆண்டுகளுக்குள்ளாக, நான் இது சென்ட் ஜார்ஜஸில் இருக்கும்போது 2010 மீட்டிங்கில் பேசினேன், தண்ணி கிடைக்காத ஒரு காலம் வரும்னு சொல்லி. இன்னும் 15 ஆண்டுகளுக்குள்ளாக ஒரு தண்ணிங்கிற ஒன்றே இல்லாத பொருளாக மாறிடும். மனுஷன் எப்படி வாழ போகிறான்னு தெரியலை. இருக்கிற தண்ணி எல்லாம் ஒரு மாதிரி ரெட்டிஷ் ஆயிரும். நீ செய்தித்தாளில் பார்த்துருப்பீங்க, நான் வாசித்தேன். பிரியமானவர்களே, நாங்கள்லாம் ஆற்றுல கிணத்துல குளித்தவன், இன்றைக்கி டேப்பில் குளிக்கிறோம். இங்கே இருக்கிற பெரியவங்க யாராவது என்றைக்காவது ஒரு நாள் தண்ணீர் விலை கொடுத்து வாங்குற ஒரு காலம் வரும்னு யோசித்துருக்கீங்களா? இன்றைக்கி எல்லோரும் தண்ணி விலை கொடுத்தா வாங்குகிறோம். பிரியமானவர்களே, தண்ணி விலை கொடுத்து வாங்குகிறோம். வீடுகளில் தண்ணிக்கு எலக்ட்ரிக் மீட்டர் வைக்கிற மாதிரி மீட்டர் வைக்க போகிறாங்க. நீ எவ்வளோ தண்ணி கன்சியூம் பண்ணுறோமோ வீட்டில், இப்போவுமே அந்த பழக்கம் வர ஆரம்பிக்குது. 15 ஆண்டுகளுக்குள்ளே தண்ணி என்ற ஒன்றே இல்லாமல் போயிடும் அப்படின்லாம் சொல்லி பயங்காட்டுறாங்க.
பூமியில் தத்தளிப்பு, ஜனங்கள் தத்தளிக்கிறாங்க. என்ன செய்யறது? இன்றைக்கு சில நகரங்களில் சுவாசிக்க காற்று இல்லை. சிலிண்டர் கையில் தூக்கிட்டு அலையணும். நல்ல காற்று கிடையாது. நம்ம தேசத்துலேயே டெல்லியிலலாம் சில காலம் வந்தது. நம்ம கையிலேயே தூக்கிட்டு போகிற ஆக்சிஜன் மெஷின்லாம் இப்போ வந்துடுச்சு. சும்மா கையிலே வச்சுக்கலாம். இந்த ஆஸ்பத்திரியில் உள்ள பேஷண்ட்டுக்கு தான் ஆக்சிஜன் வச்சாங்க. இவன் நடக்கும்போதே ஆக்சிஜன் மாட்டிட்டு நடக்கணும். பிறகு பெட்ரோல் ஸ்டேஷனில் பெட்ரோல் ஃபில் பண்ணுற மாதிரி இவங்க ஆக்சிஜன் சிலிண்டரை ஃபில் பண்ணிக்கணும். சுவாசிக்க முடியாது. ஆண்டவரே, எருசலேம் எப்போ இடிக்கப்படும்? 70 நீங்கள் சொன்னபடி இடிக்கப்பட்டாச்சு. உம்முடைய வருகைக்கான அடையாளம் என்ன? பூமியில் ஜனங்களுக்குள்ள பயங்கரமான தத்தளிப்பு உண்டாகும். 9 அடுத்த வசனம் தொடர்ந்து வாசிங்க. 25ஆம் வசனம் வாசிங்க. சூரியனிலும் சந்திரனிலும் நட்சத்திரங்களிலும் அடையாளங்கள் தோன்றும். பூமியின் மேலுள்ள ஜனங்களுக்கு தத்தளிப்பும் இடுக்கணும் உண்டாகும். சமுத்திரமும் அலைகளும் முழக்கமாயிருக்கும். 9வது சமுத்திரங்கள் அடையாளம் தோன்றும். வானத்தின் சத்துவங்கள் அசைக்கப்படும். வானத்தின் சத்துவங்கள் அசைக்கப்படும். ஆதலால் பூமியின் மேல் வரும் ஆபத்துகளுக்கு பயந்து எதிர்பார்க்கிறதினால் மனுஷனுடைய இருதயம் சோர்ந்து போகும். தண்ணி கிடைக்காதுங்கிறோம், வானத்தில் பருவநிலை மாறுதுங்கிறோம், பிரியமானவர்களே ரெட் மூன் வருதுங்கிறோம், அங்கே சூரியனுடைய வெப்பம் அதிகரிச்சுக்கிட்டு இருக்குதுங்கிறாங்க, நார்மல் டெம்பரேச்சரோட அதிகமாகிடுச்சுங்கிறாங்க, மக்களுடைய ஸ்கின்லாம் டேர் ஆகிடுங்கிறாங்க. பூமியில் வரும் ஆபத்துக்களுக்கு எதிர்பார்த்து இருக்கிறதுனாலே மனுஷருடைய இருதயம் சோர்ந்து போகும் அப்படின்னு சொல்கிறார். 27ஆம் வசனம் வாசிக்கிறோம். அப்பொழுது மனுஷகுமாரன் மிகுந்த வல்லமையோடும் மகிமையோடும் மேகத்தின் மேல் வருகிறதை காண்பார்கள். அப்போ இயேசு கிறிஸ்து திரும்ப வருகிறதை, மேகத்தின் மேல் வருகிறதை காண்பார்கள். மனுஷகுமாரன் மேகத்தின் மேல் வருகிறதை காண்பார்கள். இதெல்லாம் நடக்கும். யுத்தத்தின் செய்தியை கேட்குறோம். பூமியில் தத்தளிப்பு உண்டாகுது. வானத்தில் அடையாளங்கள் காணப்படுது. பிரியமானவர்களே, சமுத்திரத்தில் அநேக காரியங்களை கேள்விப்படுறோம். நீர்மட்டம் உயரும். கடலுடைய நீர்மட்டம் உயரும்போது அண்ணா நகர் வரைக்கும் இல்லாமல் போயிடும். ஒரு பத்திரிகையில் எழுதியிருக்கேன். சமுத்திரம் கொந்தளிப்பார். குடிக்க தண்ணி இருக்காது. கடல் நீரை குடிநீரை மாற்ற முயற்சிப்போம். முடிவு உடனே வராது. ஆனால் இதெல்லாம் நடக்கும்போது இதான் இயேசு கிறிஸ்து வர்றதுக்கு அடையாளம். இதில் குறிப்பாக அந்த நாட்களில் யுத்தத்தின் செய்திகளையும் கேட்டுக்கிட்டு இருக்கிறோம். எல்லா காலத்துலேயும் யுத்தம் இருந்திருக்கும். அதனால் இன்றைக்கு அந்த யுத்தத்தின் செய்திகளை கேட்குறோம். அந்த குண்டு போடுற சத்தத்தை கேட்குறோம். அந்த குண்டடிப்பட்டு கட்டடங்கள் உடையிறதை பார்க்குறோம். அந்த ஹோட்டலில் தங்கி இருந்தவங்க, அந்த ஆஸ்பத்திரியில் இருந்த பேஷண்ட்ஸ், அந்த ஸ்கூலில் இருந்த குழந்தைங்க அந்த யுத்தத்தில் கொல்லப்பட்டதை பார்க்குறோம். பிரியமானவர்களே, சுற்றுலாவுக்கு போனவங்க, சுற்றி பார்க்கலான்னு குடும்பத்தோடு அங்கே போனவங்க மாட்டி தவிக்கிறத பார்க்குறோம். முடிவு உடனே வராது. உலகத்தின் முடிவு உடனே வராது. ஆனால் இவைகளெல்லாம் பார்க்கும்போது நமக்கு ஒன்று தெரிகிறது, இயேசு சொன்னபடியே சீக்கிரமாய் வருவார். 27ஆம் வசனத்தில் வாஸ்தவம். பிரியமானவர்களே, 29 ஒரு உதாரணத்தை சொல்றாரு. அன்றியும் அவர்களுக்கு ஒரு உவமையை சொன்னார். அத்தி மரத்தையும் மற்றெல்லா மரங்களையும் பாருங்கள், அவைகள் துளிர்க்கிறதை நீங்கள் காணும்போது வசந்த காலம் சமீபமாயிற்று என்று அறிகிறீர்கள். இந்த பட்டு போயிருந்த, வெயில் காலத்தில் கருகி போயிருந்த இந்த செடிகளெல்லாம் திரும்ப தளிர்க்கும் போது வசந்த காலம் வருகிறது என்று நீங்கள் அறிகிறீர்கள் அல்லவா? அப்படியே இவைகள் சம்பவிக்கிறதை நீங்கள் காணும் போது, இவைகள் சம்பவிக்கிறதை நீங்கள் காணும்போது இதெல்லாம் சம்பவிக்கும். எப்படி ஒரு செடி தளிர்க்கும் போது சரி கோடைக்காலம் போயிடுச்சு,
வசந்த காலம் வரப்போகுது அப்படின்னு நினைக்கிறீங்களோ அப்படியே இவைகள் சம்பவிப்பதை நீங்கள் காணும்போது தேவனுடைய ராஜ்யம் சமீபமாயிற்று என்று அறியுங்கள். தேவனுடைய ராஜ்யம், இயேசு திரும்பி வருவார். இயேசு தம்முடைய ராஜ்யத்தை இந்த பூமியிலே ஸ்தாபிப்பார். இறை அரசு இந்த பூமியில் இருக்கும். அநேக இந்த மனுஷனுடைய ராஜ்யம்லாம் வேண்டாம், இறை அரசு வரணும். நம்முடைய தேச பிதா மகாத்மா காந்தி கூட இறை அரசு வரதான் அவர் விரும்பினார். இறை அரசு வரணும் அப்படின்னு தான் விரும்பினார். தேவன் தம்முடைய ராஜ்யத்தை ஸ்தாபிப்பார். இதெல்லாம் பார்க்கும்போது சீக்கிரத்தில் இந்த மனுஷ அரசாட்சிகள்லாம் முடிந்து எவ்வளோ பயங்கரமான திருட்டுத்தனம், கள்ளத்தனம், பொய் புரட்டு, யுத்தங்கள், பஞ்சங்கள், கொள்ளை நோய்கள், பஞ்சத்தினால் உள்ள சாவு, கொள்ளை நோயினால் உள்ள சாவு, யுத்தத்தினால் உள்ள சாவு, சுற்றுலா போனவங்க சாகுறாங்க, ஆஸ்பத்திரியில் இருக்கிறவங்க கொல்லப்படுறாங்க. அவங்க என்ன போராடிட்டா இருந்தாங்க? முன்பெல்லாம் யுத்தம் நடக்கும்போது போர்க்களத்தில் இருக்கிறவர்கள், இந்த இராணுவத்தில் இருக்கிறவர்கள் அந்த இராணுவத்தில் இருக்கிறவர்கள் சாவார்கள். ஆனால் இன்றைக்கு தான் நேரடியாக யுத்தத்தில் ஈடுபடாத பொதுமக்கள் கொத்து கொத்தாக கொல்லப்படுகிறார்கள். அன்றைக்கு ஒரு நாட்டுக்கு இன்னொரு நாட்டுக்கு யுத்தம் என்றால் யுத்த வீரர்கள் சண்டை போடுவாங்க. இந்த நாட்டுக்காக அந்த நாட்டுக்காக. இங்கே ஒரு 10 பேர் சாவார்கள், அங்கே ஒரு 10 பேர் சாவார்கள், ஒரு நாடு ஜெயிக்கும். அன்றைக்கு யுத்தத்தில் ஆஸ்பத்திரியில் இருக்கிறவங்களெல்லாம் போய் கொன்னாங்களா? ஸ்கூலில் இருக்கிற பிள்ளைகளெல்லாம் கொன்னாங்களா? இல்லையே. ஏதோ ஒரு சுற்றுலாவுக்கு போனவங்களெல்லாம் போய் கொன்னாங்களா? இல்லையே. இன்றைக்கு அப்படிப்பட்ட ஒரு வினோதமான ஒரு சூழ்நிலை நம்முடைய கண்களுக்கு முன்பாக நிறைவேறி கொண்டிருக்கு. ஆனால் உலகத்தின் முடிவு உடனே வராது. இயேசு திரும்ப வருவார். பிரியமானவர்கள், இந்த காலத்தில் நாம் எப்படி இருக்கணும்? 2 முக்கியமான காரியங்கள். இந்த இயேசு வருவதற்கு முன்பாக, இப்போ இந்த அடையாளத்தெல்லாம் பார்க்குறோம். இயேசு வருவதற்கு முன்பாக சபை எடுத்துக்கொள்ளப்படும். அங்கே அவருக்கு 2 காரியம் சொல்கிறார். அந்த காலகட்டத்தில் நாம் எப்படி இருக்கணும், அதற்கு அங்கே இயேசு ஒரு 10 காரியங்களை சொல்கிறார். இப்படி இருங்க. நீங்கள் சபை எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு அடையாளம் கிடையாது, எப்போ வேணாலும் அது நடக்கும். ஆனால் சூரியன் உதயமாவதற்கு முன்பாக விடியலை பார்க்கும்போது சூரியன் உதயமாகும் என்று எப்படி அறிகிறோமோ அப்படி இவைகளெல்லாம் பார்க்கும்போது, இயேசு வருவதற்கான அடையாளங்களை பார்க்கும்போது எப்போ வேண்டுமானாலும் சபை எடுத்துக்கொள்ளப்படலாம். ஒரு பரிசுத்தவான் சொன்ன வார்த்தையை நான் பயத்தோடு சொல்லுகிறேன். சபை ரகசிய வரிகளை எடுத்துக்கொள்ளப்பட்டுச்சா இல்லையா அப்படிங்கிற ஒரே ஒரு நம்பிக்கை அந்த பரிசுத்தவான் சொன்னார். நான் இன்னும் உயிரோடு இருக்கனால நினைக்கிறேன் சபை எடுத்துக்கொள்ளப்படலைன்னு நினைக்கிறேன்னார். பயத்தோடு சொல்லுகிறேன், நீங்களும் நானும் இன்னும் உயிரோடு இருக்கிறபடினாலே சபை எடுத்துக்கொள்ளப்படவில்லை என்று நினைக்கிறோம். எப்போ வேண்டுமானாலும் நடக்கலாம். இந்த ஆராதனை முடிகிறதுக்குள்ளே கூட நடக்கலாம். இயேசு வருவதற்கு முன்பாக அது நடக்கும். இயேசு வருவதற்கு குறைந்த ஒரு 7 ஆண்டுகளுக்கு முன்பாக சபை எடுத்துக்கொள்ளப்படும். சபை எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகு ஒரு 7 ஆண்டுகள் அந்தி கிறிஸ்து, போலி கிறிஸ்துவனுடைய ஆட்சி இருக்கும். அது ஒரு அடையாளம். முடிவு உடனே வராது. இயேசு அவருடைய ராஜ்யத்தை ஸ்தாபிப்பார். உலகத்தின் முடிவை குறித்து அப்புறம் பார்க்குறோம். 2 காரியங்கள் இந்த செய்திகளை கேட்கும்போது நம்ம எப்படி இருக்கணும், சபை எப்படி எடுத்துக்கொள்ளப்படும், அதுக்கு அடையாளம் என்ன? இல்லை அடையாளம் கிடையாது. அதை பற்றி இயேசு என்ன சொல்கிறார்? பிரியமானவர்களே, இன்னும் ஒரு வாரம் ஆண்டவர் கூட்டி கொடுப்பாரே, ஆனால் அடுத்த வாரம் உங்களிடத்தில் இதை குறித்து இந்த செய்தியை தொடருகிறேன். போதகரே, அடையாளம் என்ன? 3 கேள்வி கேட்டாங்க. 1,
எருசலேம் தேவாலயம் எப்போ இடிக்கப்படும், அதுக்குரிய அடையாளம் என்ன? இயேசு சொன்னார், சொன்னபடியே 40 ஆண்டுகளில் எருசலேம் தேவாலயம் இடிக்கப்பட்டுடுச்சு. ரெண்டாவது, உங்களுடைய வருகைக்கான அடையாளம் என்னன்னு கேட்டாங்க. முந்தைய நாட்களை விட நம்முடைய நாட்களில் இன்றைக்கு அந்த அடையாளங்கள் அதிகமாக நிறைவேறி கொண்டிருக்குது. குறிப்பாக யுத்தங்களின் செய்திகளையும் நம்ம அதிகமாக கேட்டுக்கொண்டிருக்கிறோம். இந்த காலத்தில் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதில் 2 காரியம், நம்ம எப்படி இருக்கணும் இந்த காலத்தில். ரெண்டாவது, அதற்கு முன்பாக ரகசிய வருகை இருக்குமா, அதை தெரிந்து கொள்ளணும். அப்புறம் என்ன நடக்கும்? வாட் இஸ் ஹியர் ஆஃப்டர்? இயேசு வருவார். ஒரு காலம் வரும், இந்த உலகம் தோன்றி இருக்குமானால் அறிவியல் பூர்வமாக இந்த உலகம் முடியணும். எனிதிங் that has got a beginning should have an end. That's a science. இந்த உலகம் ஒரு நாள் தோன்றி இருக்குமே, ஆனால் இந்த உலகம் ஒரு நாள் கண்டிப்பாக முடிவடையணும். That's science. If anything is born, that should die or that should end. இந்த உலகம் ஒரு நாள் தோன்றி இருக்குமானால் இந்த உலகம் ஒரு நாள் முடியும். பிரியமானவர்களை, மீண்டும் சொல்லுகிறேன், கர்த்தருடைய வருகை தாமதிக்குமையான கர்த்தர் இன்னும் ஒரு வாரத்தை கூட்டி கொடுப்பாரே. ஆனால் தொடர்ந்து இந்த வேத பகுதி நம்ம கவனிப்போம். மத்திய 24, 25, லூக்கா 21, மார்க் 13 தெளிவாக காரியங்களை புரிந்து கொள்ள கர்த்தர் உதவி செய்வார்.